சுஷ்மா சுஷ்மா வாங்கிக்கமா. வீட்டுல போய் பார்க்கலன்னு சொல்லாத. நல்லா இருமா. நல்லா இருமா. சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. திரு ஷாம் மற்றும் திருமதி ராஜலட்சுமி அவர்களின் புதல்வி சுஷ்மாவுக்கும் காலம் சென்ற பூபதி சாரதா அவர்களின் மகனுமான மயில்வாகனனுக்கும் திருமணம் செய்வதற்கு இரு வீட்டார் சம்மதத்தோடு நிச்சயிக்கப்படுகிறது. இதுல எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தான். ஒண்ணு வாயை திறந்து எதுவுமே சொல்ல காணோமே. என்னம்மா சம்மதமான்னு கேக்குறாருல்ல, சொல்லுமா. சந்தோஷம் தானே? சுஷ்மா, உனக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? மாப்பிள்ள லண்டன்ல பிறந்து வளர்ந்தாலும் சுஷ்மா தமிழ் பொண்ணு தானே. எப்படி வைக்கப்படுற பாரு. சரி, தட்டை மாத்திக்கோங்க. அப்பா இந்தாங்க அண்ணே. கொடுங்க. நீங்களும் தட்டை எடுத்து கொடுங்க சார். இந்தம்மா. அப்புறம் என்ன, நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சது. மயிலு, எனக்கு என்னமோ அந்த பெருமாளை நினைச்சதாண்டா பயமா இருக்கு. அம்மா, எந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்க? நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாத. ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடு. மயில், உங்க அம்மா பயப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குப்பா. நாம தான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். அம்மா, அந்த பெருமாள் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன், போதுமா? அவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவரை எதிர்த்துட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? அம்மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? ராஜி, என்ன இங்கே நிக்கிற? எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணு. டிஃபன் ரெடியா தான் இருக்கு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்க. ஐயா வாங்க. நீங்களும் வாங்க போலாம். ஸ்னேகா, பார்த்து எழுந்துருமா. பார்த்து வாங்க. என்ன ராஜி, எல்லாரும் சாப்பிட போயிட்டாங்க, டிஃபன் ரெடி சொல்லிட்டு நீங்க இங்கே நிக்கிறீங்க? நான் வரேன், நீங்க போங்க சார். போங்க சார்.
டேய், 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 டேய். நான் யாருன்னு நினைச்சான் பெருமாள் பெத்த பெருமாள்ரா. ஆளு தெரியாம விளையாண்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன். பேடா போன நிச்சயதார்த்தம் நின்றுச்சா? அந்த மயில் வாகன நான் யாருன்னு தெரியாம எங்கிட்டே விளையாண்டான். அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னப்பாச்சு? நிச்சயதார்த்தம் நின்றுச்சா இல்லையா? மயில் வாகனம் தப்பிச்சிட்டான். நம்ம ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டிருக்காங்க. அப்படின்னா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா? அப்போ சுஷ்மா எனக்கு இல்லையா? உன்னால அந்த போலீஸ் மயில் வாகனத்தை எதுவும் பண்ண முடியல. என்ன சொல்லணும்? ஓ காட், ஓ காட். உன்னை போய் நம்பின பாரு. ஏன் தப்புதான், எல்லாம் ஏன் தப்புதான். இந்த விஷயத்தை நானே டீல் பண்ணிருக்கணும். இப்படி நடந்திருக்காது. ராஜா டே, இப்பவும் ஒன்னும் கெட்டு போலடா. வெறும் நிச்சயதார்த்தம் தான் நடந்திருக்கு. அந்த சுஷ்மாவுக்கும் உனக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். யோ, நீ சும்மா இருக்கியா? இத்தனை வருஷத்துல உன்னை நான் ஏதாவது கேட்டிருப்பேன். முதலா சுஷ்மாவை என்ன கல்யாணம் பண்ணி வைந்தேன்னு கேட்டேன். பெத்த பையனுடைய ஆசை நிறைவேற்ற முடியல. அப்புறம் எதுக்கு உனக்கு பெத்த பெருமல்ல பேரு? உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. சீ. டேய், அவனுங்க 2 பேரும் ஆழம் தெரியாம காலை விட்டானுங்க. கருணாகரனுக்கும் மயிலுக்கும் இந்த பெருமாள் யாருன்னு நான் காட்டுறேன். அந்த சுஷ்மாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கும்டா. என்ன நம்பு. உன்னை நம்பி நம்பி மோசம் போனது போதும். உன்னால முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுன்னு நான் பாத்துக்கிறேன். காசு விட்டு இருந்த 1000 ரவுடி பசங்க வருவாங்க. அவங்கள வச்சு நான் காரியத்தை முடிச்சிருப்பேன். விக்ரம், என்னடா பேசுற? உங்க அப்பா நான் சொல்றேன். உனக்கும் அந்த சுஷ்மாவுக்கும் கண்டிப்பா கல்யாணம் நான் பண்ணி வைக்கிறேன். அந்த கருணாகரனுக்கும் மயிலுக்கும் நான் யாருங்கிறதையும் காட்டுறேன். அடுத்த முகூர்த்தத்தில் அந்த சுஷ்மாவுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கல, நடத்தி காட்டண்டா. டேய் ராஜா, டேய். எனக்கு சுஷ்மா கிடைக்கல, என் உயிரோட பார்க்க மாட்டேன். டேய் ராஜா, நில்டா. ராஜா, ஏன்பா இப்படி பேசுற? உங்க அம்மா போனப்பவே நானும் போயிருப்பேன்ல. நான் யாருக்காக வாழ்றேன்? உனக்காக தானே வாழ்றேன். கண்டிப்பா உனக்கு அந்த சுஷ்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பேசுறது நிறுத்து. ஏதாவது செஞ்சு காட்டு. டாக்டர். வாங்க மேடம், உட்காருங்க. என்ன மேடம் இவ்வளவு லேட்டா வரீங்க? உங்களுக்கு எவ்வளவு தடவை கால் பண்றது? போனை அட்டெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இல்ல சாரி டாக்டர், வீட்ல ஃபங்க்ஷன், ஃபோன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு, அதான். பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்பினதுமே உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்க வரவே இல்லை. வரணும்னு தான் நினைச்சேன். இப்ப எப்படி இருக்கா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? ஏதோ சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தெரிஞ்சவங்க யாருமே இல்லை, அதனால யார்கிட்டையும் எதுவுமே பேசல. இப்ப பார்க்கலாமா டாக்டர் அவளை? பார்க்கலாம் மேடம், ஆனா அந்த பொண்ணு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. கோமாவா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா மேடம், மயக்கம் தெளிஞ்சு கொஞ்ச நேரம் தான் சுயநினைவோட இருந்தாங்க. திடீர்னு பேச்சு மூச்சே இல்லை. ஏன் டாக்டர், அதனால பாதிப்பு இல்லைல்ல? கீழே விழுந்ததுல தலையில பலமா அடிபட்டு இருக்கு, பிரெயின்ல பிளட் கிளாட் ஆயிருக்கு, அதனால கோமா ஸ்டேஜ் போயிருக்கலாம். எப்ப டாக்டர் சுய நினைவு வரும்? கோமால இருக்கும்போது உயிர் இருக்கும், உடல் உறுப்புகள் இயங்கும், ஆனா மூளை செயல்படாது, எந்த அசைவுமே இருக்காது, தூக்கத்தில் இருக்க மாதிரியே இருப்பாங்க. எப்ப சரியாகும்னு எதுவும் உறுதியா சொல்ல முடியாது. ஒருவேளை சுயநினைவு திரும்பாமலேயும் போலாம். வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுன்னா நான் எழுதி தரேன், தாராளமா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம். இல்ல டாக்டர், அவ இங்கே இருக்கட்டுமே. பேஷண்ட் பார்த்துக்க போற அட்டெண்டர் யாரு? இல்ல டாக்டர், எங்க அண்ணன் டயாலிசிஸ் பேஷண்ட், வீக்லி 2 times அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும். அவரை நான் தான் பார்த்துக்கணும். என்னால இங்க இருக்க முடியாது.
வீட்டில் வேற யாரும் இல்லை. அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் 24 ஹவர்ஸ் நர்சிங் கேர் தேவைப்படுது. டியூப் வழியாக லிக்விட் ஃபுட் கொடுக்கணும். டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கு. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது பாருங்க டாக்டர், எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அவளை எப்படியாவது காப்பாத்திருங்க. ஓகே மேடம், எங்கள் நர்ஸை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். தினமும் வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருந்தா சீக்கிரம் அவங்க நினைவு திரும்ப சான்சஸ் இருக்கு. சரி டாக்டர். நர்ஸ், பேஷண்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே மேடம். ஐஸ்வர்யா, ஐஸ்வர்யா, இப்படிலாம் உனக்கு நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாரு, நான் வேணும்னு எதுவும் பண்ணவே இல்லை. உன்னை உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு சுஷ்மாவுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்ச நீ இப்ப பாரு, கடவுளா உனக்கு தண்டனையை கொடுத்துட்டாரு. சுஷ்மாவுக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ இப்படியே இருக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. என்ன மன்னிச்சிரு. என்ன விஷயமா? இன்ஸ்பெக்டர் மயில்வாகனன் சாரை பார்க்கணும். ஐயா ஒரு முக்கியமான ஃபைல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. அன்னை இல்லம் ஆதரவற்றோர் ஆசிரமத்துல இருந்து வரேன் சார். நான் உட்காருங்க. சொல்லுங்கம்மா. எங்க இல்லத்துல தங்கியிருந்த பொண்ணு நேத்து வெளியே போனவ இன்னும் திரும்ப வரல சார். ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். அப்படிங்களா? ஆமா, பொண்ணு வயசு என்ன? 21 சார். அப்பா அம்மா கூட வளர்ற பொண்ணுங்களை இன்டர்நெட்டில் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு ஓடி போயிருதுங்க. அதுவும் இல்லாமல் ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணுங்கிறீங்க. தட்டி கேட்கறதுக்கு யாரும் கிடையாதே. அதான் எங்கேயாவது ஓடி போயிருக்கோம். அப்படிலாம் ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, அது தானாகவே ஃபோன் பண்ணும். சார், எங்க ஐஸ்வர்யா அந்த மாதிரி பொண்ணு இல்லை சார். பொண்ணை தொலைச்சவங்க எல்லாரும் இப்படி தான் சொல்கிறீங்க. ஆனால் பொண்ணுங்க இப்போ அப்படி இல்லையே. என்ன பண்ணுறது? நாகராஜன் சார், என்ன பேசுறீங்க நீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரவங்க இப்படி தான் பேசுவீங்களா? சாரி சார். பிக் பாக்கெட் அடிக்கிறவன், வீடு பூந்து தேடுறவங்க கிட்ட எல்லாம் சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க. தப்பி தவறி பப்ளிக் நம்மளை தேடி வந்தா உடனே அவமானப்படுத்திடுறது. இதுக்கு தான் கவர்மெண்ட் உங்களுக்கு எனக்கு சம்பளம் தராங்களா? அது வந்து சார், இதான் லாஸ்ட் வார்னிங். வேலையை பாருங்க. சரிங்க சார். மேடம், நீங்க ஓகே சார். உட்காருங்க. சொல்லுங்க. எங்க ஆசிரமத்துல ஒரு பொண்ணை காணோம் சார். என்ன பேரு? ஐஸ்வர்யா சார். அன்னைக்கு கூட நீங்க ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்க சார். கால் டாக்ஸியில காப்பாத்தின பொண்ண சொல்றாங்களோ? போகும்போது சொல்லிட்டு போனாங்களா? ஐஸ்வர்யா படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கா சார். அடிக்கடி இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்காக வெளியில போயிட்டு வருவா சார். நேத்து கூட வெளியே இன்டர்வியூன்னு சொல்லிட்டு தான் சார் போனா. இது வரைக்கும் ஐஸ்வர்யா ஒரு தகவலும் சொல்லாம வெளியில தங்கினதே இல்லை சார். எவ்வளோ லேட் ஆனாலும் ஆசிரமத்துக்கு வந்துருவா சார். நேற்று நைட்டு எங்க தங்கினானே தெரியல சார். ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ரொம்ப பயமா இருக்கு சார். அவங்க நம்பர் சொல்லுங்க. தைரியமா இருங்க. சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி அவங்க மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண சொல்றேன்.
சுவிட்ச் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். எங்க ஆசிரமத்துல எல்லாரும் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க சார். நீங்க தான் எப்படியாவது ஐஸ்வர்யாவை கண்டுபிடிக்கணும் சார். சரி, ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. நான் இமீடியட்டா என்னன்னு விசாரிக்கிறேன். கொண்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க. இதில் ஒரு சைன் போடுங்க. ஓகே சார். அப்பா அம்மா இல்லாத பொண்ணு சார். ஐஸ்வர்யாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கிளம்பலாம். வரேன் சார். நான் ரொம்ப நேரமா உங்க போனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். உங்க லைன் கிடைக்கல சார். அது வேலை அதிகமாக இருந்ததுன்னு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போனதும் உங்களை பார்க்கவே முடியல. என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா? எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருஷா. எப்படியாவது இதை கலைச்சாகணும், இல்லைன்னா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை. நாள் ஆயிடுச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு டாக்டர் சொன்னதை மறந்துட்டீங்களா? இப்போ என்னதான் பண்ணுறது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தா வயிற்றுல புள்ளையோட செத்து போனா நீங்க தான் என் சாவுக்கு காரணம்னு கதை கட்டி விட்டுருவாங்கன்னு பயமா இருக்கு. போலீஸ் கேஸ் ஆகி உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா என்ன பண்றது? வச்சுக்கவும் முடியாம அழிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஹஸ்பண்ட் வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட அவர் கண்ணில் படாம இங்க வர நான் பட்ட பாடு இருக்கே. சரி, நீ கிளம்பு, நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்து பேசுறேன். கிளம்புன்னு சொல்றேன்ல. ஒவ்வொரு முறையும் இப்படிதான் சொல்றீங்க, ஆனா வர மாட்டேங்கிறீங்க. அத்தைக்கு கூட நம்ம மேல சந்தேகம் வந்த மாதிரி தெரியுது. குத்தி குத்தி காமிக்கிறாங்க. என்னால அந்த வீட்டுல வாழ முடியலங்க. என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க. என்ன பேசுற வருஷா? நீங்களே சொல்லுங்க, நான் என்னதான் பண்றது? என்னால அந்த வீட்டுல இருக்கவே முடியல. உங்க நினைப்பாவே இருக்கு. வயித்துல உங்க குழந்தைய சுமந்துட்டு கழுத்துல அந்த ஆள் கட்டின தாலியோட இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அப்ப தாலி கட்டி வீசிடு. உட்காரு. தெருவில் இருக்கிற சொன்னப்ப கூட எனக்கு நம்பிக்கை வரல. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. யோ, எப்பவுமே தலை குனிஞ்சு போற என் பொண்டாட்டியே கவுத்துட்ட இல்ல? உனக்கு வெக்கமா இல்ல? அது தப்பு நடந்து போச்சு. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு. வேலை பார்க்குற இடம், கொஞ்சம் அமைதியா பேசு ப்ளீஸ். என் பொண்டாட்டி தாலியை கழட்டி போட்டுட்டு உன் கூட வாழ்றதுக்கே ரெடி ஆயிட்டா. நான் அமைதியா பேசணும். வெக்கமா இல்லடா உனக்கு? என்ன கொடுமை சரவணன் சரியுது. அந்த மாதிரி என்ன எங்க 2 பேருக்குமே இல்லை குமார். அப்போ நான் இல்லாதப்போ என் பொண்டாட்டி கூட ஜாலியா இருக்கலாம் மட்டும் நினைக்கிறியா?
குமார், நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. டேய், நீ என்ன மாதிரி ஆளுன்றதுக்கு சாட்சி என் பொண்டாட்டி வயித்துல வளருதுடா. இங்க பார் குமார், வருஷா மேல எந்த தப்பும் இல்லை. நான் தான் இன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு தப்புன்ட்டேன். நானும் உணர்ச்சி வசப்பட்டு உன் பொண்டாட்டிகிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்றேன். அவ எப்படி உணர்ச்சி வசப்படுறான்னு பார்க்கலாமா? குமார் ப்ளீஸ், தயவு செஞ்சு வேணாம். என்னையா நீ பெரிய மிலிட்டரி ஆபீசர் ஒழுக்கமா இருப்பான்னு நினைச்ச? சீ, இப்படி அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறிய உனக்கு அசிங்கமா இல்ல? ஐயோ, நான் குடிகாரன் தான், நான் குடிப்பேன். ஏன் வீட்டுக்கு வந்து பொண்டாட்டியை அடிப்பேன். ஆனா அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுற வெக்கம் கட்டவே இல்லையா நானு? சரவணன் சார், இனிமே நான் சொல்ற மாதிரி தான் நீங்க நடக்கணும். இல்ல இந்த பிரச்சனை உன் பொண்டாட்டி வரைக்கும் போயிடும்.